இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆட்சியில் வரணும் நிற்கணும் அப்போ தெரியும். நம்ம வந்து சாத்தியப்படும் சொன்னால் நான் சொல்ல அண்ணன் சீமான் சொல்கிறாரு ஹெலிகாப்டர் கொடுப்பேன்னு. சாத்தியப்படாது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவர் என்ன சொல்லுவார்? இனி ஆட்சியில் உட்காரவே நான் கொடுப்பேன் பார். எப்படிப்பா ஹெலிகாப்டர் கொடுக்க முடியும்னு கேட்பீங்க. இனி உட்காரவே கொடுப்பேன் பார். அதுதான் இவருக்கும். இன்னைக்கு 10 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. இதை அடைக்கிறதுக்கான வழி தெரியல, அடைக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியல. டேக்ஸை கூட்ட மாட்டேன்றீங்க, எப்படி பண்ணுவீங்க? அப்போ இவ்வளவு அறிவிச்சிருக்காரு, நான் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் அதை கொடுப்போம் அதை கொடுப்போம். எப்படி அடைப்பீங்க? எல்லாருக்கும் பொருளை கொடுத்தா எப்படி நீங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவீங்க? எப்படி தொழிற்சாலை ஏற்படுத்து? அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்குதா? அதுக்கு ஏதாவது பார்வை இருக்குதா? இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இன்னொன்று விஷயம்னா, அவர் குறிப்பிட்டிருக்கும்போது சொன்னது இன்னும் அடுத்த 10 ஆண்டுக்குள்ள 2036க்குள்ள என்னன்னா 1 ட்ரில்லியன் முதலீடை வந்து ஈட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இத்தனை விஷயங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கும் பொழுது கடன் இருக்கு, அதை அடைப்பாரா இல்லை நிஜமாவே அவர் சொன்னபடி அதை ஈட்ட முடியுமாங்கிற ஒரு கேள்வி இல்லைங்க. 1 ட்ரில்லியன் லாபம் இல்லைங்க. 1 ட்ரில்லியனுக்கான டேர்ன் ஓவர் பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து நம்முடைய பட்ஜெட்டை வந்து 1 ட்ரில்லியனுக்கு நம்ம கொண்டு போவோம்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய முதலீடுகள் எல்லாமே வரும்னு சொல்லி அதை வந்து தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே அறிவிச்சு, அதையும் அவர் அறிவிச்சது தான்.